விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் கொடை கம்பல்சரி விற்பாங்க. அது ஏன் அந்த கொடைன்னா, எதுக்காக அருகம்புல்ல படைச்சா பிள்ளையார் ஏத்துக்கிறாரு அப்படின்னா, விசர்ஜனம் அப்படிங்கறது 3 நாள் கம்பல்சரி இருக்கணுமா, இருக்கணும். பிள்ளையாருக்கு படைக்கிற புஷ்பங்கள், பிள்ளையாருக்கு படைக்கிற பழங்கள், இதெல்லாம் தான் முக்கியம். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இன்னைக்கு நம்ம என்ன சிறப்பு தகவலா பார்க்க போறோம்னா, விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே நார்த் இந்தியாவாகட்டும் அல்லது சவுத் இந்தியாவாகட்டும் எங்கும் கலகட்டும் பிள்ளையாருடைய பிறந்த அவதார தினத்தை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி தினமாக கொண்டாடுகிறோம். ஆவணி மாதம் சுக்லபட்ச சதுர்த்தியில் வருகின்ற விநாயகர் சதுர்த்தி. இப்போ 6ஆம் தேதி சதுர்த்தி, 6ஆம் தேதி மதியம் 3:30 மணிக்கு தொடங்குற சதுர்த்தி, 7ஆம் தேதி சாயந்தரம் 5:30 மணிக்கு முடியறது சார். நல்லா புரிஞ்சுக்கணும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எப்பயுமே சாயந்தரம் தான் ஒரு பலகை எடுத்து அதுல சாமி போட்டோ எல்லாம் வச்சு கும்பிடுவாங்க. ஆயுத பூஜை மாதிரி தான் விநாயகர் சதுர்த்தியும். பொங்கல் மட்டும்தான் நம்ம மார்னிங் கொண்டாடுவோம். விநாயகர் சதுர்த்திலாம் ஒரு உச்சிகாலம், மத்தியானம் ஒரு 2:30-3 மணிக்கு சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடுவோம். அந்த மாதிரி. ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி அப்போ களிமண்ணால் செய்யப்பட்டுள்ள பிள்ளையார நீங்க வாங்கிட்டு வரீங்க கடையில. கண்ணு நல்லா தெளிவா இருக்கணும், கண்ணு அமுங்கி இருக்க கூடாது. அதை பார்த்து வாங்கிட்டு வாங்க. அந்த சிலையில பின்னம் எதுவும் ஏற்படக்கூடாது, ஏதோ உடஞ்சிருக்க கூடாது. அந்த மாதிரி சம்திங். 6ஆம் தேதி சாயந்தரமே வீடெல்லாம் கிளீன் பண்றது, மெழுகிறது, பெருமாளுக்கு என்னென்ன செய்யணுமோ விநாயக பெருமானுக்கு அப்பம், கடலை, என்னென்ன பண்ணுமோ உங்க இஷ்டம். ஒவ்வொருத்தர் ஃபேமிலியில ஒவ்வொரு விதமான பழக்கங்கள் இருக்கும். பெரும்பாலும் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு கொழுக்கட்டை பண்ணா கூட அன்னைக்கு தாங்கும். முன்னாடி நாள் பண்ணா நல்லா இருக்காதுன்னு நினைச்சீங்கன்னா 7ஆம் தேதி காலையில கூட கொழுக்கட்டை பண்ணுங்க. கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும். கொழுக்கட்டை இல்லாத விநாயகர் சதுர்த்தியே கிடையாது. ஸோ அந்த கொழுக்கட்டை, மோதகம்ங்கிறதே அப்படிதான். பூரணம் உள்ள இருக்கும், மேல மோதகம் மூடி இருக்கும். இந்த மோதகம்ங்கிறது மாயை, இந்த மாவு. உள்ள இருக்கிற பூரணம்ங்கிறது என்ன, ஞானம். அப்படி விநாயகருடைய ஒவ்வொரு அசைவும் நமக்கு ஞானம் தான். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், விநாயகர் மோதகம் திங்கிறாரு, விநாயகர் கொழுக்கட்டை முழுங்குறாரு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஸோ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அப்போ அந்த சிலை எடுத்து வச்சுக்கணும். அல்ல அதுக்கு பின்னாடி விநாயகருடைய போட்டோ வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒரு வெள்ளை கலர் வஸ்திரம், வெள்ளப்பட்டு, வெண்பட்டு இருந்தா நல்லது. ஒரு மனை எடுத்துக்கோங்க, ஒரு பலகை, அதுல வெண்பட்டு அல்லது வெள்ளை துணி அல்லது கோல்டன் துணி மாதிரியான விஷயங்கள் அது மேல விரிச்சுட்டு அது மேல விநாயக பெருமான ஸ்தாபிதம் பண்ணிட்டு 3 விதமான பூஜைகள். ஃபர்ஸ்ட் ஆவாகனம் பண்ணணும். பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லுவாங்க. ஆவாகனம்னா என்ன அப்படின்னா, விநாயகரை அழைத்து தியான ஆவாகனம் பண்றது. கணானானந்த்வா கணபதிக்கும் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபவஸ்தவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா, அப்படி வரும். தியாயாமி, ஆவாஹயாமி, அப்படி ஆவாகனம் பண்றோம். ஆவாகனம் பண்ண பிள்ளையார உட்காருங்க, பிள்ளையாரே வாங்க உட்காருங்க. பிள்ளையாருக்கு படைக்கிற புஷ்பங்கள், பிள்ளையாருக்கு படைக்கிற பழங்கள், இதெல்லாம் தான் முக்கியம். கரும்பு துண்டு அதுல கண்டிப்பா இருக்கணும். அது மாதிரி கொழுக்கட்டை அதுல கண்டிப்பா இருக்கணும். விநாயகரை பொறுத்த வரைக்கும் தூர்வாயுக்மம்னு பேரு. அது தூர்வாயுக்மம்னா அருகம்புல். எதுக்காக அருகம்புல்ல படைச்சா பிள்ளையார் ஏத்துக்கிறார் அப்படின்னா, ஏழைகள் இருப்போம். இப்ப நம்ம எல்லாம் ஏழைகள் தானே. எல்லா நாளும் நம்ம கிட்ட காசு இருக்காது. மந்த் எண்ட்ல நமக்கு ஒண்ணுமே இருக்காது. பணம் இருக்கிறவங்களை விடுங்க, பணம் இல்லாதவர்களை பத்தி பேசுங்க. அப்போ பணம் இல்லாதவர்கள் எளிதில் இறைவனை பூஜிக்க பக்கத்துல இருக்கிற அருகம்புல்ல பிரிச்சு பூஜித்தா போதும் அப்படிங்கிறது தான் இந்த அருகம்புல்லோட கான்செப்ட். அந்த அருகம்புல்ல பூஜை பண்றோம். தூர்வாயுக்மம் சமர்ப்பயம். பத்ர பூஜைன்னு ஒண்ணு, அது பிள்ளையாருக்கு மட்டும்தான் ஸ்பெஷல். 21 வகையான இலைகள், உங்களால முடிஞ்ச வரைக்கும் இலைகளை பெறீங்க. பத்ரம் கூகுள் பண்ணி பாருங்க, 21 வகையான இலைகள் கிடைக்கும். அந்த 21 வகையான இலைகளால் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். மாவிலை, அந்த மாதிரிலாம் வரும். வரிசையா ஒரு இலை வரும். அந்த இலைகளால் அர்ச்சனை செய்யும் போது 21 வகையான பேர்கள் கிடைக்கும். இது ஆவாகனம் பண்ணதுக்கு அப்புறம் பிள்ளையாருக்கு ஒரு ஷோடசோபச்சாரம்னு பேரு. ஷோடசோபச்சாரம்னா என்ன? மகா கணபதியர் மகா, நம்ம வரிசையா சொல்றோம் இல்லையா. ஸ்நானாபயாமி, அதை குளிப்பாட்டுறது. ஸ்நானானந்தரம் ஆச்சமணியம், கையலம்பி விடுறது. அர்க்கியம் சமர்ப்பயாமி, உங்க காலை கழுவி விடுறேன். பாத்தியம், குடிக்க தண்ணி கொடுக்குறேன். ஆச்சமணியம், உங்க மேல தண்ணி தெளிக்கிறேன். வஸ்திரயுக்மம், உங்களுக்கு துண்டு அப்படி சொல்லிட்டு வஸ்திரயுக்மம், துண்டு இடுப்புல துண்டு கட்டி விடணும். அப்புறம் யக்யோபவீதம், ஒரு பூனல் ஒண்ணு போட்டு விடணும். யக்யோபவீதம் தாரணம். அப்புறம் எருக்கம்பூ மாலை, இந்த எருக்கம்பூ மாலை போட்டு விடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொடை, பிள்ளையாருக்கு மட்டும்தான் நல்லா கவனிங்க. வேற எந்த சுவாமிக்கும் பூஜையில கொடை மஸ்ட் கிடையாது. ஆனா
விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் கொடை கம்பல்சரி விற்பாங்க. அது எல்லா மார்க்கெட்லயும் சரி. அது ஏன் அந்த கொடைன்னா, அதுதான் சார் அவை முன்னவர். அவை முன்னவர் அப்படின்னா என்னன்னா, அந்த அந்த அவையில ஒரு முன்னிலை வகிக்கிறார். அவருக்கு அந்த கொடை இல்லாம எதுவும் கிடையாது. இப்ப அந்த கொடை பந்தாவா அப்படி உட்கார்ந்து விநாயகர் அதை சாத்தணும். அப்புறம் வேற என்ன பண்ணணும், இதெல்லாம் பிராணபரிஷ் சோடசோபச்சாரம். அப்புறம் உங்கள்ட்ட என்னென்ன இருக்கோ மந்திரங்கள் தெரிஞ்சவங்க மந்திரங்கள், விநாயகாய நமஹா, விக்னராஜாய நமஹா, தோமகேதவே நமஹா, பாலச்சந்திராய நமஹா, வக்ரதுண்டாய நமஹா, சூர்பகர்ணகாய நமஹா. சோ வைஷ்ணவர்களும் கும்பிடக்கூடிய ஆழ்வார் தும்பிக்கை ஆழ்வாரா கும்பிடுறாங்க. ஒரு பக்கம் கொம்ப ஒடிச்சு மகாபாரதம் எழுதிய பெருமான் அந்த விநாயகரை சோடசோபச்சாரங்கள் சொல்லி வணங்குறாங்க. சத்திரம் சாமரம் ஆந்தோலிகம் ஆரோபியாமி, அஸ்வம் ஆரோபியாமி, கஜம் ஆரோபியாமி, ரதம் ஆரோபியாமி, இப்படி எல்லாம் சொல்லலாம். அப்படின்னா என்ன, பிள்ளையாரே உங்களுக்கு நான் சாமரம் காட்டுறேன், பிள்ளையாரே உங்களுக்கு தூபம் காட்டுறேன், ஏகஹாரதி தீபம், பஞ்சஹாரதி தீபம், கானம் அதையும் சொல்லலாம், காயத்ரி தீபம், வர்ண தீபம், இந்த மாதிரி தீபங்கள் ஏற்றுறேன், ஒவ்வொரு தீபமும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. உங்க தெம்பு தான், உங்க வீட்டுல என்னென்ன பூஜை பொருட்கள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மந்திரங்கள் அதெல்லாம் காட்டலாம். பிள்ளையார மங்கள ஆரத்தி எடுக்கலாம். எல்லாம் அதுக்கப்புறம் நம்ம நைவேத்தியம் பீஜாபூர கதேஷு கார்மிகுருஜா சக்கராஜ்ர வாசோத்பல ஓம் கம் கணபதியே நமஹா. எல்லாருக்கும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், சிம்பிளா. ஓம் கம் கணபதியே நமஹா. ஓம் கம் கணபதி, கம் சொல்லக்கூடாது, கம். ஓம் கம் கணபதியே நமஹா நல்லா சொல்லிட்டு அந்த கொழுக்கட்டை மோதகம் என்னென்ன சமைச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் சுவாமிக்கு நீங்க நைவேத்தியமா பண்ணுங்க. நைவேத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்பதான் விசர்ஜனம்ங்கிற கான்செப்ட் வரும். பண்ணி முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுங்க. அவ்வளவுதான், பிள்ளையார் வந்தாச்சு. பிள்ளையார் பிள்ளையார் பெருமை அந்த பிள்ளையார் ஆற்றங்கரை ஓரத்திலே அமர்ந்திருக்கும் பிள்ளையார், வீட்டிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார். அவர் வந்தாச்சு, இப்ப வீட்டுக்குள்ள வந்துட்டு தான் நம்ம நினைச்சுக்கிறோம். இப்போ கோகுலாஷ்டமி அன்னைக்கு என்ன பண்றோம், கிருஷ்ணர் அவரோட அந்த பேபி ஸ்டெப்ஸ் வச்சு வீட்டுக்குள்ள வரதான் நினைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டார். வந்த பிள்ளையார்ட்ட நம்ம என்ன சொல்றோம், 3 நாள் கழிச்சோ, ஒத்தப்படையில 3 நாள் கழிச்சோ, மினிமம் 3 நாள் இருக்கணும் சார், 3 நாள் கழிச்சோ, 5 நாள் கழிச்சோ, 7 நாள், அந்த மாதிரிலாம் ஒத்தப்படையில நீங்க அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம பக்கத்துல கடற்கரையோ குளமோ ஏரியோ கிணறோ எதிர்க்கோ அங்க விசர்ஜனம் பண்ணிடலாம். அதை எடுத்துட்டு போய் போட்டுடணும். போட்டுட்டால் போகும்போது போயிட்டு அடுத்த வருஷம் வா, நான் உனக்காக காத்திருக்கேன்னு சொல்லி அதுல போட்டுடணும். இதான் அது கான்செப்ட். ஸோ பெரும்பாலும் நீங்க நிறைய பேர் இப்போ அந்த பிளாஸ்டிக்ல பண்றது, இந்த இதெல்லாம் பண்றது, கவர்மெண்டால தடை செய்யப்பட்ட பொம்மைகள் அந்த மாவுல பண்றது, அதெல்லாம் பெரும்பாலும் தவிர்க்க முடியுமா பாருங்க. கடல்வாழ் உயிரினங்களும் நமக்கு முக்கியம். அது அதை கரைக்கும் போது அதை கரைச்சதை கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி மண்ணுல பண்றது. நம்ம சாஸ்திரம் நமக்கு சொல்லியிருக்கிறது மண் பிள்ளையார் தான். எவ்வளவு அலங்காரமா வேணா பண்ணுங்க, ஆனா அது மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாம பண்ணுங்க. ஸோ அந்த விசர்ஜனம் அப்படிங்கிறது 3 நாள் கம்பல்சரி இருக்கணுமாமா, இருக்கணும். பிள்ளையார் இப்ப ஹால்ல வச்சு பூஜை பண்றீங்க அப்படின்னா ஹால்ல பிள்ளையாரு யாரும் படுக்க கூடாது, கால் நீட்டி படுத்து உறங்கக்கூடாது. அவர் சுவாமி அங்க உட்காந்துருக்காருன்னா அவருக்குரிய ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும். அந்த இடத்துல எதுவும் பண்ணக்கூடாது. கம் கணபதியே நமஹா என்று வணங்கி வர. சரி, இதெல்லாம் சொல்லிட்டீங்க சுவாமி, நாங்க எப்ப பூஜை பண்றது அப்படின்னா, இப்போ 6ஆம் தேதி நம்ம வீட்டை அலங்காரம் பண்ண சொன்னேன். 7ஆம் தேதி நம்ம வீட்டுல சுவாமி வச்சாச்சு, ஆவாகனம் பண்ணியாச்சு எல்லாம். அந்த ஆவாகனம் பண்ற டைம் தான் சார் கேட்கிறேன். அதுக்குதான் சார் இந்த பதிவே பார்க்க வந்தேன் அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 11 மணி காலையில இருந்து மத்தியானம் 1:30 மணிக்குள்ள, 11ல இருந்து 1:30க்குள்ள நல்ல நேரம். அந்த நேரத்துல நீங்க சுவாமியை ஆவாகனம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு 1:30 மணிக்கு மேல சாப்பிடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடியும் எந்த பெரிய ப்ரொசீஜர்ஸும் கிடையாது, பின்னாடியும் எந்த பெரிய ப்ரொசீஜர்ஸும் கிடையாது. ஸோ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வாங்கிட்டு வரணும். அது கிளீனா இருக்கணும், அதுல எதுவும் டர்ட் இருக்கக்கூடாது, பின்னங்கள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கொடை இருக்கணும். எப்பேற்பட்ட பெரிய நீங்க பணக்காரரா இருந்தாலும் மண் பிள்ளையாருக்கு தான் வழிபாடு. அந்த மண் பிள்ளையாருக்கு மட்டும்தான் நீங்க அந்த கொடை வச்சு வழிபாடு. அதுக்கு கொடை கம்பல்சரி, பூனல் கம்பல்சரி, எருக்கம்பூ மாலை கம்பல்சரி. அதே மாதிரி அவருக்கு ஆசனம், அவர் ஒரு பலகை போட்டு தான் உட்கார வைக்கணும், தரையில உட்கார வைக்க கூடாது, இது கம்பல்சரி. அதுக்கப்புறம் உங்கள்ட்ட என்ன இருக்கோ, புஷ்பம் இருந்தா புஷ்பம், அப்படி இல்லைன்னா அருகம்புல்லு இலை இதை வச்சு ஓட்டிடலாம். காசு இருந்தா நைவேத்தியம், அதுவும் இல்லை அப்படின்னா தேங்காய் பழம், வாழைப்பழம். ஒரு வாழைப்பழம் போதும் ஒரு யானைக்கு. அதனாலதான் அவரு எளிதிலும் எளிதா இருக்காரு. அது வாழைப்பழம் தான், எங்கிட்ட வாழைப்பழம் தான் இருக்கு, இது நைவேத்தியமா ஏத்துக்கோன்னா சந்தோஷமா இருப்பாரு. சோ அதனால ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் என் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.